அன்பான பக்தர்களே, மனம் நிறைந்த வணக்கம். ஒரு முருக பக்தனோட வாழ்க்கைய ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அது நம்பிக்கை. கையில வேல் இருந்தா வினை தள்ளி போகும். மனசுல முருகன் இருந்தா பயம் நம்ம பக்கம் வராது. இந்த உணர்வுக்குள்ள தான் ஒரு முருக பக்தனோட முழு வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு இந்த பதிவுல நாம பேசப் போறது, நெறைய பேர் மனசுக்குள்ள வைத்திருந்த ஒரு கேள்வி. 48 நாள் முடியல, 21 நாளும் சாத்தியம் இல்ல அப்படின்னா, தைப்பூசத்துக்கு விரதமே இருக்க முடியாதா? இந்த கேள்வி கேட்ட ஒவ்வொரு மனசுக்கும் இன்னைக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். முதல்ல ஒரு உண்மைய மனசுல பதிய வச்சுக்கோங்க. முருகன் நாள்களை எண்ணிப் பார்க்கிற தெய்வம் இல்ல. அவன் எண்ணத்தையே பார்க்கிற தெய்வம். நாட்கள் பெரியதா இல்ல, நிலைதான் முக்கியம். அந்த நிலைய 7 நாள்லயே அடைய முடியும். அதனால தான் இந்த பதிவுல 7 நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும்? எதுக்கு முக்கியம்? எதை முருகன் எதிர்பார்க்கிறான்? அப்படிங்கிறத மனசுக்கு புரியிற மாதிரி பார்க்க போறோம். தைப்பூசம் ஏன் இவ்ளோ விசேஷம்னா, அது ஒரு திருவிழா நாள் மட்டும் இல்ல. அது முருகனுடைய கருணை உச்சத்துல இருக்கிற நாள். தை மாதம் ஆ பூசம் நட்சத்திரம். இந்த சேர்க்க வந்தா முருகன் அருள் சாதாரணமா கிடைக்காது. அது பெருக்கெடுத்து வரும். அதனால தான் அந்த நாள்ல காவடி, ஆ பால் அபிஷேகம், விரதம், ஜெபம் எல்லாமே இயல்பா நடக்குது. ஆனா இவை எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒண்ணு இருக்கு. நம்ம உள்ளம். அது முருகனுக்காக தயாரா இருக்கணும். விரதம் அப்படின்னா என்ன? சாப்பிடாம இருக்கிறதா? மாலை போடுறதா? ஓஹோ! ஓகேக்கு. அது ஒரு பகுதி தான். ஆனா முழு அர்த்தம் வேற. விரதம் என்றால் மாற்றம். உடல், ஆ மனம், உணர்வு. இந்த 3மும் மெதுவா முருகனை ஏற்றுக்கொள்ளும் பாத்திரமா மாறணும். முருகன் அருள் குடுக்காத நாளே இல்ல. ஆனா அந்த அருள் நம்ம உள்ள தங்கணும்னா பாத்திரம் சுத்தமா இருக்கணும். உடல் கனமா இருந்தா அனுபவம் தள்ளி போகும். மனம் குழப்பமா இருந்தா அருள் நிலைக்காது. உணர்வு கீழ்மையா இருந்தா அருள் வெளிப்படாது. அதனால தான் 7 நாள் விரதம். இந்த 7 நாள் யாருக்குன்னா 48 நாள் முடியாதவங்களுக்கு, 21 நாள் சாத்தியம் இல்லாதவங்களுக்கு. வேலை, குடும்பம், பொறுப்பு எல்லாத்துக்கிடையிலயே முருகன உணர ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும். இந்த 7 நாள் எப்ப தொடங்கணும்னா, தைப்பூசம் வர்ற நாளுக்கு முன்னாடி சரியாக 7 நாள். அந்த நாட்களுக்குள்ள கிருத்திகை, சஷ்டி மாதிரி நல்ல திதி வந்தா, அருள் இன்னும் பலமா இருக்கும். இந்த 7 நாளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை விதி. நம்ம பழக்கத்த விட நம்ம நடத்தை உயர்ந்திருக்கணும். கோவம் குறையணும். வார்த்தை சுத்தமா இருக்கணும். பார்வை தெளிவா இருக்கணும். எண்ணம் நேர்மையா இருக்கணும். இதுதான் முருகன் விரும்புற விரதம். இந்த விரதம்ல 3 நிலை. உடல் நிலை, மனநிலை, உணர்வு நிலை. இந்த 3 7 நாள்ல மெதுவா உயரணும். முதல்ல உடல். இந்த நாட்கள்ல அசைவம் முழுசா தவிர்க்கணும். மது, அந்த புகை நெனப்புக்குள்ள கூட வரக்கூடாது. எளிமையான உணவு போதும். கஞ்சி, சாதம், காய்கறி, பழம், பால், தயிர். ஒரு விஷயம் முக்கியம். இந்த 7 நாள்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்ச உணவ கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. அதுதான் அடக்கம். அதுதான் விரதத்தின் உயிர். இப்ப மனநிலை. உடம்ப கட்டுப்படுத்துறது சுலபம். மனச கட்டுப்படுத்துறது தான் கஷ்டம். தேவையில்லாத பேச்சு குறையணும். வாதம், சண்டை, நிந்தனை இதெல்லாம் மெதுவா விலகணும். அமைதி அதிகரிக்கணும். வழிபாடு ரொம்ப பெரியதாக இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆ திருப்புகள், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இதுல ஏதாவது ஒண்ண மனசார தொடர்ச்சியா செய்தாலே போதும். ஒரு நாள் கூட ஜெபம் விடக்கூடாது. எண்ணிக்கை பெரியதா இல்ல, தொடர்ச்சி தான் முக்கியம். இப்ப முக்கியமான பகுதி உணர்வு நிலை. இதுதான் முருகனை அனுபவிக்கிற வாசல். உணர்வு அப்படின்னா சொல்லுக்கு முன்னாடி எழும் அதிர்வு. கண்ணீருக்கு முன்னாடி துடிக்கும் உள்ளம். அந்த உணர்வு முருகன் பக்கம் திரும்பணும். அதனால இந்த 7 நாள்ல தினமும் குறைந்தது 1 மணி நேரம் மௌனத்த பழகுங்க. தூங்குறது மௌனம் இல்ல. விழிப்போட அமைதியா இருக்கிறது தான் மௌனம். கண்ண மூடி, ஓம் சரவணபவ மெதுவா உள்ளுக்குள்ள சொல்றப்ப முதல் நாள் மனசு ஓடும. 2ஆம் நாள் சற்று அமைதியாகும். 7ஆம் நாள் முருகன் உள்ளுக்குள்ள பேச ஆரம்பிப்பான். தாய்மார்களுக்கு ஒரு அழகான ரகசியம். வள்ளி பிராட்டிய நினைச்சு இந்த விரதத்தை இருந்தா, முருகன் அருள் தவறாம கிடைக்கும். ஏன் தெரியுமா? அம்மா சொன்னா. அப்பா மறுக்க மாட்டார். தைப்பூசம் நாள்னா நீராடல் ரொம்ப பெரிய புண்ணியம். நதி கிடைக்கலன்னா ஒரு பாத்திரத்துல